இங்க நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் ரிப்பேர் ஆகி ஒரு பிரிட்ஜ் மேல நின்னுடுது. அப்ப அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்க ஆத்துல யாரோ மிதந்துட்டு வரா மாதிரி இருக்கவும் அவங்கள காப்பாத்துறதுக்காக ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தா அது வெறும் குப்பை தான். அந்த குப்பையில பச்சை கலர்ல ஒரு முகமுடி இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கவும் அதை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாரு. அங்க அவர் வளர்க்குற ஒரு குட்டி நாய் அந்த மாஸ்கை பார்த்து பயப்படாவும், ஏன் பயப்படுற, இது வெறும் மாஸ்க் தான்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் கிட்ட கொண்டுட்டு போறாரு. ஆனா அந்த மாஸ்க் ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஷைனிங்காவும் மின்னுது. ஸோ என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு மாஸ்கை மூஞ்சில வைக்கிறாரு. பார்த்தா அந்த மாஸ்கை அவரோட ஃபேஸை விடாம டைட்டா பிடிச்சிக்கிட்டு சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி வந்து மாஸ்க் மேனா மாறிடுறாரு. அது மூலயமா அவருக்கு சில சூப்பர் பவருமே கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போறாரு. அங்க இவரை பார்த்து பயந்த ஒரு லேடி கத்திக்கிட்டே கண்ணால சுடவும் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு நடு ரோட்டுல போய் விலகுறாரு. அப்ப கார்ல வந்த ஒருத்தர் ஓரமா போடான்னு சொல்லி ஹார்ன் அடிக்கிறாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஹார்ன் அடிக்க அந்த சவுண்டு தாங்க முடியாம கார் கண்ணாடி எல்லாமே உடையுது. அதுக்கப்புறம் அவர் வேலை செய்யற பேங்க்லயே கொள்ளையடிச்சிட்டு ஒரு கிளப்புக்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் பண்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க அழகுல மயங்கி இவரோட இதயம் படக்கு படக்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காவும் நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் சூறாவளி மாதிரியே சுத்தி விட்டுறாரு.